ஹாய் எஸ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணோம்னா அது ஸ்கிரிப்ட் வேணும், ஏங்கர் வேணும், அது எடிட்டிங் பண்ணணும், ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற வீடியோ வந்து இது எதுவுமே தேவையில்லை. எதுவுமே நீங்கள் இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ண தேவையில்லை, ஏங்கர் தேவையில்லை, எடிட்டிங் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே இல்லாமல் எப்படி நம்ம ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பதிவில் நான் அதை பதிவிட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் flicky.aiன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீன்னு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணணும். இல்லைன்னா உங்களோட இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இமெயிலை வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமெயிலை டச் பண்ணிவிட்டு கண்ணி கொடுங்க. கண்ணி கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஃப்ளிக் வீடியோ நீங்கள் ஐடியா மட்டும் சொன்னால் போதும், அதுக்குண்டான வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து நியூ ஃபைலில் வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்குண்டான நேம் கொடுங்க. நான் வந்து ஒரு நேச்சுரல்னு சொல்லி போட்டு ஒரு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நம்ம நிறையா வீடியோ இருக்கிறனால 1 2 3 அப்படின்னு மாதிரி கொடுக்கலாம். நம்ம 1ன்னு நான் கொடுத்துட்றேன். அதுக்கு ஒரு நேம் வச்சுட்டு இந்தியான்னு கேட்குது. நம்ம வந்து நம்மளோட நேஷனல் வந்து நம்ம கொடுத்துட்றோம். மொழி லாங்குவேஜ் கேட்கும். அந்த லாங்குவேஜ் நீங்கள் என்ன மொழியோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தமிழ். அதுக்கப்புறம் வந்து என்ன அளவு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷார்ட் வீடியோவுக்கோ இல்லை யூடியூப் மெயின் வீடியோவுக்கோ அந்த மாதிரி பர்சன்டேஜில் கேட்குது. நீங்கள் என்ன மாதிரி கொடுக்கணும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐடியா இங்கேயே கொடுக்குறோம். இல்லைன்னா ப்ராசஸ் கொடுத்துருங்க. ஐடியா வந்து இப்போ நெக்ஸ்ட்டு என்னது கேட்குது பாருங்க. டோட்டலாகவும் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஐடியாவுக்கு மட்டும் தனியாக இங்கே அதை ப்ராசஸ் பண்ணோடனே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஐடியா கேட்கும். இந்த ஐடியா வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அது என்ன மாதிரி நேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நான் வந்து ஒரு நேச்சுரல் ஒரு பேர்டு வந்து விளையாடுற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் ஒரு ஹிண்ட்ஸ் எழுதிக்கிறேன். அதுக்குண்டான ஒரு வீடியோ வருதா இல்லையான்னு நான் பார்க்குறேன். ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேஷனோட ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ என்னோட நாம் தமிழை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது இங்கிலீஷாக அது கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்கோசம் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டேன். ஒரு சிம்பிள் லைன் டைப் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோடனே ப்ராசஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் கீழே இருக்கிற அந்த ஃபுல்லாக வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இதில் நம்ம ஷார்ட் தானே கொடுத்துருந்தோம். நம்ம ஷார்ட் இதில் கொடுத்துருக்கோம். இதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. 1 நிமிஷத்துக்கு உண்டான வீடியோ மட்டும்தான் இது கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மெயின் வீடியோ வேணும்னா நீங்கள் 1 நிமிஷம் வீடியோ கிரியேட் பண்ணி கூட நீங்கள் டோட்டலாக சேர்த்திட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா போகுது. அதுக்குள்ளாடி நீங்கள் வந்து அவங்களே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 அப்படின்னு சொல்லி சீனை வந்து சீனாக, அதாவது ஸ்கிரிப்டாக வந்து சீனாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது இடையில ஏதாச்சும் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இதில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டலாக 8 சீன் இருக்குது. 8 சீனையும் நான் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த 8 சீனை கலெக்ட் பண்ணிருக்கு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். மரத்தின் மீது 2 கிளிகள் அமர்ந்து நடனமாடின. இயற்கையின் மடியில் அவையின் நிறங்கள் மின்னும். தென் அவற்றின் இனிமையான கூவல் சுற்றும் இடத்தை மயக்கும். இது ஒரு விழிப்புணர்வு கொண்ட காட்சி. இயற்கை இசையோடு தனியே நடனமாடும். ஒவ்வொரு அசைவிலும் உயிர் பொங்கும் அழகு. சுற்றும் பூக்களும் மரங்களும் ஒரு வண்ண விளையாட்டை படைக்க கிளிகள் தங்கள் கூடுகளை மறக்கும். அவற்றிறகு அசைவுகள் நடனத்தின் தாளத்தில் மிதக்கும்.
அது காண்பவர்களின் மனதை கவரும். இயற்கையின் இந்த விருந்து நம் அனைவரையும் பாதுகாக்கும் அவசியத்தை நினைவூட்டும். ஒவ்வொரு தருணமும் அரிதானது. நாம் இயற்கையை மதிப்போம், அதன் கொடைகளை பெறுவோம், அழகுக்கு மீண்டும் நன்றி சொல்வோம். ஓகே, இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. வாய்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃபுல் கவரோடு உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கலாம். ஷேரிங் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இது எதுவும் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலே இருக்க டவுன்லோட் ஆப்ஷன். ஸோ அந்த மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இதுலேயும் நீங்கள் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏதாச்சும் எடிட்டிங், அந்த லேஅவுட் ஏதாச்சும் எடிட்டிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் வந்து ஆடியோ வேணா ஆடியோ, இல்லை நம்மளுக்கு வீடியோ வேணா வீடியோவோட தர்றாங்க. இந்த கூட சைஸ் நீங்கள் வேரியேஷன் மாற்றி கூட நீங்கள் சேவ் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.